உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வி இருக்கும். நிச்சயமா நான் சொல்றேன். உறுதியா சொல்றேன். மிக சிறந்த ராஜயோக காலம்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், அவரே உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் தான். மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு மார்ச் 6ஆம் தேதி. அதாவது நம்மளுடைய லக்னத்துக்கு பாக்கியங்களா, அதிர்ஷ்டங்களா அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப சிறந்த யோகம். ஏற்கனவே உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி குரு பகவான் உங்க ராசியில இப்போ வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயமா இந்த மாதத்துல இருக்குன்றதை நான் தெரிவிச்சுட்டு, கூடுதலா சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாகி உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய, அதாவது யோகநாதன்னா 5ஆம் இடத்து அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்க குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். நம்மளோட மனோஸ்தானத்து அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன், சுகபோகக்காரகன், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான் ரிஷப ராசி அடிப்படையில. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது அப்படின்றது உன்னதமான சிறந்த அமைப்பு. அதாவது மனசுல என்ன நினைச்சோமோ, வேலை சம்பந்தமாவோ, தொழில் சம்பந்தமாவோ, ஒரு முடிவு எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். தயக்கத்துல இருந்திருப்பீங்க. அந்த தயக்கம்லாம் உடைஞ்சு தைரியமா, சந்தோஷமா இத செஞ்சா நமக்கு நல்லது உண்டு அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு, அதன் மூலியமா நீங்க உங்க எண்ணத்த செயல்படுத்துறது மூலியமா வெற்றிகளையும், ஆதாயங்களையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு. முதல் விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சுகபோகக்காரகன், உங்க லக்னத்துக்கு யோகாதிபதி. மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுமையான யோக பலனை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் தான். ஸோ அந்த சுக்கிரன் உச்ச பலம் அடைகிறார். 10ஆம் இடத்துக்கு வர்றது சாதாரண விஷயம்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த 10ஆம் இடம் அப்படின்றது மீன ராசி. மீன ராசியில சுக்கிரன் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ராசி. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உச்ச வீடா இருக்கும், நீச வீடா இருக்கும். ஸோ அந்த வகையில சுக்கிரனுக்கு உச்ச வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி. சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது அப்படின்னா, உங்க மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுதுன்றது அர்த்தம். கூடுதலா பாக்கியநாதன் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டங்கள கொடுக்கக்கூடிய சனியும் அந்த யோகாதிபதி. ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப தொழில் சார்ந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்சது நினைச்சபடியே உள்ளபடியே நடக்கும். இன்னும் சொல்லணுமா, அத விட நீங்க நினைச்சத விட இன்னும் சுமூகமா, சாதகமா நடக்கும். அதன் மூலியமா உங்க மன மகிழ்ச்சியும், அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்க ராசிக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய ஜென்ம குருவா இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவர் வக்ரம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிசாரத்துல இருந்தாரு. கடக ராசிக்கு போனாரு. திரும்ப வக்ர நிலையில உங்க ராசியில தொடர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் 3 மாசம் இருப்பாரு. ஆனா விஷயம் என்னன்னா, வக்ர நிவர்த்தி மார்ச் இந்த மாதம் 17ஆம் தேதியே இருக்கு. ஸோ குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நிலையா நின்னு உங்களுக்கான நல்ல பலன செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. ஜென்ம ஜென்ம குரு வந்தப்ப சில மாற்றங்கள், வேலை இழப்புகள் இதெல்லாம் குடுத்துருக்கலாம். இருந்தாலும் இப்ப காலம் கடந்து வந்தாச்சு. இன்னும் 3 மாதம் மட்டும் தான் உங்க ராசியில இருக்க போறாரு. இங்க இருந்து உங்களுக்கு நல்ல பலன செஞ்சுட்டு தான் கண்டிப்பா அவர் அடுத்து உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போவாரு. மே 26ஆம் தேதி. அதுவரைக்கும் நல்ல யோக பலன் குடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பான யோக பலன் குருவால உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியும் அவர்தான். மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் தன்னோட வக்ர நிலையிலிருந்து நீங்கி சரியான நிரந்தரமான ஒரு ஆணித்தரமான கால ஊண்டி நிற்க போறாரு உங்க ராசியில. மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதி பயிற்சியாகி கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு வந்துருவாரு. கடகராசின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம். தனஸ்தானத்துல தனகாரகன் உச்சம் பெறுறதுன்றது உள்ளபடியே ஒரு சிறப்பான விஷயம். காலம் உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதற்கு ஒரு முதல் துவக்கமா இந்த மார்ச் மாதம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக ஏனைய மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் இவங்களுமே உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஆண்டு கிரகமான ராகுவும் அங்க தான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்து ராகு நல்ல பலனை செய்வார்.
மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வந்து சூரியனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வந்துருவார். உங்களோட தொழில் நிலையில மிக சிறந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா வகையிலையும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நல்ல மாதம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் வந்து பக்தியும் நமக்கு ரொம்ப அவசியம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் பாக்யநாதன் சொல்லக்கூடிய சனியும் சேர்ந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நீர் ராசியில் இருக்கிறனால கடல் சார்ந்த பகுதியில் நீர்நிலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாராயணர் பெருமாள் ஆலயங்களுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராசிக்குள்ள குரு இருக்கிறார், ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ குரு ராசிக்குள்ள இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கரெக்டாக மார்ச் மாதம் இருக்கும் பொழுது செவ்வாய், சூரியன், ராகு, புதன் இந்த 4 கிரகமும் 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்காங்க. குருவின் பார்வை பெறுகிறார்கள். இது நல்ல ஒரு விசேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட முதல் 2 வாரம், முதல் வாரம், ஜனவரி மாதத்தோட கடைசி வாரத்துலலாம் மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மன அழுத்தம். ஏன்னா உங்களோட 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருந்தது, உங்களோட ராசி அதிபதி புதனே இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க மார்ச் மாதம் ராசி அதிபதி ஆகிய புதனே பாருங்க 9ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார், குருவின் பார்வை பெறுகிறார், செவ்வாயோட எந்த வித தாக்குதலும் எந்த வித ஒரு அமைப்பும் இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறார். ஸோ இதை நம்ம ஒரு நல்ல அமைப்பு. மார்ச் மாதம் நல்லாவே நீங்கள் வந்து முன்னேறக்கூடிய அமைப்பு, நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் போகக்கூடிய அமைப்பு. மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பு முடித்து வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை போய் ஒரு 3 வருஷம் ஆச்சு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்ப்புகிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 கிரகம் குருவின் பார்வை பெற்றிருக்கிறது மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு. அதே சமயத்தில் மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனே 10ஆம் இடத்துக்கு போகிறார், சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனியும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இது ரொம்ப நல்லது. என்ன சூரியன் சனியும் பக்கத்தில் வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் புதன் உங்களோட ராசி அதிபதி ஆகிய புதன் வந்து கும்பத்தில் ரொம்ப நல்ல அமைப்பில் மாதம் முழுவதும் இருக்கிறனால எந்த வித மாத்திரமும் இல்லாமல் சுக்கிரன் மட்டும்தான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார், சூரியன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மற்றபடி புதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை முழுசாக பெறக்கூடிய அமைப்பாக இருப்பதனால நல்ல ஒரு அமைப்பு. மாதம் முழுவதும் மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பல்பெரியும் என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பெருந்துடும். ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பட்ட கஷ்டங்கள் நின்று இப்போ ஓரளவுக்கு எப்படி மீண்டு வரணும், எப்படி போய் நம்ம ஜெயிக்க முடியும், எப்படி ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் நடத்திக்க முடியும், நம்ம சிக்கலில் நாம் வந்து எப்படி வெளியில் வர முடியுங்கிற ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை பெறக்கூடிய ராசி அதிபதியாக புதன் இருப்பதனால நல்லா இருக்குது. அது ராகுவோட சேரும்போது சில பிரம்மாண்டங்கள் நடக்கும், சில எதிர்பாராத சில ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்திலே உச்சம் பெருந்து மாதம் முழுவதும் இருந்து மாத கடைசி 11ஆம் இடத்துக்கு போகுது. எப்பவுமே ராஜோகாதிபதியாகிய சனியும் 10ஆம் இடத்துல, ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனும் 10ஆம் இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது 2 ராஜோகாதிபதிகள் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து மீதி 4 கிரகங்கள் 9ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள். இதுவரை நீங்கள் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்கள் ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு வேணுங்கிற உத்வேகமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னதான் நாம ட்ரை பண்ணாலும் எல்லாம் நடந்தால் தானே உண்டுங்க இல்லையா? நம்ம கையில் என்ன இருக்கு? ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வேணுங்கிற பார்ட்னர்ஷிப், நமக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸ், நமக்கு வேணுங்கிற சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் நடக்கிறது. கரெக்டான டைமில் ஒன்று கிடைச்சதுங்க. எனக்கு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், அட்மிஷனாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுங்க எனக்கு. ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயால் பாதிப்பில் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் 2வது வாரம்லாம் இருந்து ஜனவரி மாதம் கடைசி வாரம்லாம் இருந்து நம்ம பாதிக்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இப்போ நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 இருக்குதுங்க. இந்த மாதத்தை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்ட சிக்கல்லிருந்து சில விஷயங்களில் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்.
மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான சில பலன்கள் கிடைக்க போகுது? ஏன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு கேள்விகளே பாத்தீங்கன்னா, இவர்களினுடைய பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வேணும். ஏன்னா அவர்கள் எப்போதுமே அந்த பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு பின்னடைந்த ஒரு நிலையில தான் இருப்பாங்க. இது பொருளாதாரத்துல பின்னடைந்த நிலையில இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காத ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்படியோ கடன் வாங்கியாவது சமாளிச்சிருவாங்க, அது வேற விஷயம். அவர்களினுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவர்கள் அந்த நேரத்துல இவர்கள் கையில எந்த விதமான ஒரு பினான்சியல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் அதை கடன் வாங்கியாவது சமாளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். இந்த கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு எப்போ தீரும்? ஒரு நிரந்தர வருமானம் எப்போ கிடைக்க போகுது? எங்களுக்கு ஒரு நிரந்தர உத்தியோகம் அடுத்து இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உத்தியோகத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம இருந்து வேலை செய்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், அதுல அந்த இடத்துல நம்ம நிறைய வளர்ச்சி பெற்றோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணாலும் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. இவர்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அடுத்தடுத்து ப்ரமோஷன், அடுத்தடுத்து ஒரு வருமான உயர்வு எல்லாத்தையுமே பெற்றுட்டு போயிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி என்பர்கள் எந்த அலுவலகத்துல வேலை செய்யறாங்களோ அந்த அலுவலகத்துல இவர்களை சுற்றி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவர்களை விட நாலேஜ் கம்மியா தான் இருப்பாங்க. இவர்களுக்கு தான் திறமையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இருந்தா கூட அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடையாது. இதனால இந்த மாதிரியான சில கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் கொஞ்சம் ஜென்ம குருவாக இருந்து சில மன நெருடல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதாவது தேவையில்லாத ஒரு அவமானங்கள், தேவையில்லாத இடத்துல ஒரு சட்ட சிக்கல்கள், அதாவது வழக்குகளெல்லாம் சந்திப்பனா அப்படின்றத நிலைமையை தாண்டி இப்போ டெய்லி கோர்ட் வாசல் இப்படிதான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மன விரக்தியை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 1 வருடங்களாக இந்த மாதிரியான சில சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக அதுலயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான நிவர்த்திகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று வருகிறார். அதனால மனைவியினால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்தின் முதல்லயே பாத்தீங்கன்னா அங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், அதாவது மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால அந்த குடும்பத்துல ஒரு ஸ்திரத்தன்மை வரப்போகுது. குடும்பத்துல இழந்த மன நிம்மதிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம், குடும்பத்தினால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இடமாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேள்வியும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலையில நிரந்தர ஒரு தன்மை இல்லாம இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பதில்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிரந்தர தன்மையான ஒரு வேலையை பெறுவதற்கு நீங்க ஒரு இடமாற்றம் அவசியம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. வேலை ரீதியான சுமைகள், வேலை ரீதியான ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல அந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அப்படின்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய மாதத்தின் முதல்லயே 2ஆம் தேதியே டிரான்சிட் ஆகி போயிடுறார். அதனால அதுக்கடுத்து இருக்க
இருக்கக்கூடிய கிரகங்கள்ல முற்பகுதியில சூரியன் அந்த 4 கிரகங்களோட டிராவல் பண்றார். அடுத்து பிற்பகுதியில சூரியன் சனியோட சேர்ந்து டிராவல் பண்றாரு. அப்போ அந்த செவ்வாய், புதன், ராகு 3 கிரகங்கள் தான் அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களும் தொழில் ரீதியான சில முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நீங்க வேலையில ஒரு நிரந்தரத்தன்மையை, ஒரு வருமான உயர்வை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளையும் இந்த மார்ச் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்கள் பெற போறாங்க. மேக்சிமம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எந்த மாதிரியான ஒரு தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பினான்ஸ் கன்சல்டன்சியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்கா பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியால சில ஏஜென்ட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வரீங்களா, அப்படி இந்த மாதிரியான சில தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு அமைப்புகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. பணம் விஷயம் நல்லா இருக்கு சார். பணம் வந்து கையில் நிற்கும். ஏதோ ஒரு கஷ்டம் வந்து, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா பிரச்சனை வரும் இப்போ, சரிங்களா? மற்றபடி பணம் கையில் நிற்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா குடும்பத்தோட வெளியே போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும், சரிங்களா? வெளியே ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலம், சுக்கிரன் சம்மந்தமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சுற்றுலாத்தலங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வராங்க. குலதெய்வ கோவில்கள் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமாக இருக்குது, தோல் பட்டை வலி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப நாள் நீங்கள் டாக்டரை பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ போய் பாருங்கள். இப்போ வந்து உடம்பு வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ டாக்டரை போய் பாருங்கள், பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். அடுத்து பெஸ்ட்டு வந்து என்னென்னா திருமணம். திருமணத்துக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அதுவும் மிதுனத்தில் இருக்க நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த லவ் அமையும். அந்த லவ்வை நீங்கள் கல்யாணமாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம். டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது சம்மந்தமாக ஏதாவது எதிர்ப்புகள் வருமானா அதெல்லாம் கம்மியாக இருக்கிற டைம் இது. இந்த டைமில் வந்து எதிர்ப்புகள் கம்மியாக இருக்கிற டைம் நீங்கள் தாராளமாக அதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்க ஏதாவது மகப்பேறு இதுக்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணிங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே இப்போ கல்யாணத்துக்கு நல்ல காரியம், நல்லதோ கெட்டதோ, முக்கியமாக நல்ல காரியத்துக்கு அதிகமாக செலவாகும். ஸோ நீங்கள் வந்து கடன் உதவியோ இல்லை யாராவது வந்து உழைப்பால் உதவியோ, உங்களுக்கு ஏதோ கல்யாணத்துக்கெல்லாம் எடுத்து நின்று பண்ணுறதுக்கு பொறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தேடி பாருங்கள். அதாவது சப்போர்ட் கிடைக்குன்னா, நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் யாருன்னு வந்து கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி கிடையாது. நீங்கள் தேடி ஒரு 10 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா 10ல் 9 பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு 5 பேர் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மீதி 5 பேர் நான் பண்ணுறேன் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பத்திலே சொன்னதான். ஏன்னா போன தடவை வந்து மிதுன ராசியில் வந்து இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நான் கஷ்டப்படுறேன், ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் 2-3 பேர் கேட்டாங்க. அதில் ஒருத்தர்கிட்ட பேசினா அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், எனக்கு நான் போட்ட பணம் வரலன்னு சொன்னாங்க. நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதமாகவே மிதுனத்தின் ராசிக்கு சொல்லிட்டு, ராசி லக்னம் 2 பேருக்கும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 4ஆம் வீட்டை வந்து சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இஷ்யூ வரும். அதனால தான் ஜாதகம் பார்த்துட்டு எதில் பணம் போட்டால் நல்லதுன்றது ஜாதகம் பாருங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஜஸ்ட் ஒன்லி யூடியூப் வீடியோ வச்சு மட்டும் நான் எல்லாமே சரி பண்ணுவேன்னா அது கிடையாது. நம்ம வந்து பொதுவாக தான் பலன் சொல்கிறோம். ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்களோ, தங்கத்தில் போடுறீங்களோ, வீடோ வண்டியோ எது வாங்கினாலும் சரி, அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. முக்கியமாக வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். மிதுன ராசிக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணிங்கன்னா, ஆஃபீஸில் ஏதாவது தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் போச்சுன்னா அதுலேருந்துலாம் விலகி இருந்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்லேருந்து விலகி இருந்தாலே நீங்கள் வந்து தப்பிச்சுப்பீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அரசியல் சொல்லலை, தேவையில்லாமல் பேசுவாங்கள்ல, அது உள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். திருவாதிரை இருந்தால் நடராஜர் வழிபாடு நல்லாயிருக்கும். பெருமாளும் நடராஜர் இவங்க வந்து அம்பாள் லக்ஷ்மி தாயாரோட சேர்த்து அவங்கவுங்க துணைவியாரோட சேர்த்து வழிபடுங்க. பெருமாளாக இருந்தால் துளசி கொடுத்து வழிபாடுங்க. சிவபெருமான் இருந்தால் வில்வம் கொடுத்து வழிபாடுங்க. இதெல்லாம் அதுவும் புதன்கிழமை புதன் ஹோரையிலாம் வழிபட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும்,
கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்காங்க, போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றது சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம், இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.